ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீரா மைண்ட் வாய்ஸ். இன்றைக்கி டே 75 இன் பிக் பாஸ் ஹவுஸ். எல்லாருமே பெருசாக ஒரு கொண்டாட்டத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிற நாளும் செம்ம கொண்டாட்டமாகவே தான் இருந்தது. ப்ரமோலையே பார்த்துருப்பீங்க என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அது போக ப்ரமோவில் வராத 24 வந்த நிறைய சம்பவங்களும் இருக்குது. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதை முதல் தடவையாக பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் ஆக்சுவலாக இதில் ஆரம்பித்தது 1 hourல ஆரம்பித்தது ஆடியன்ஸ் கொஷின். ஆடியன்ஸ் ஸ்டோர் ரூமில் ஓப்பன் பண்ணின உடனே ஒரு ரெட் கார்பெட்டும் ஒரு இந்த ஃபைலும் வந்திருந்தது, டாஸ்க் ஃபைலும். அதை பார்த்த உடனே ஜெஃப்ரியோட கமெண்ட்டு என்ன ஞாபகம் இருக்கா, ஓவியா அண்டு ஜூலி அப்படின்னா. அங்கேயே முடிஞ்சு போச்சு. ஜாக்லினுக்கு அப்பயே ஆரம்பிச்சிருச்சு. அதை எடுத்துகிட்டு ஆடியன்ஸ்கிட்ட கேட்ட கேள்வி, யாருக்கு இந்த வீட்டில் ரெட் கார்பெட் உபசரிப்பு தர வேண்டும் அப்படின்னு கேட்டதுக்கு நிறைய ஓட்டு விழுந்தது ஜாக்லினுக்கு அப்படின்னாங்க. ஜாக்லின் அப்பயே டவுன் ஆகிட்டாங்க. இது என்னடா எனக்கு பனிஷ்மெண்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் இதை ஜாலியாக எடுத்துக்க, உனக்கு கொடுத்துருக்குற இன்னொரு டாஸ்க்காக எடுத்துக்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. யார் பண்ணணும் அப்படின்னு கேட்டோடனே ஜாக்லின் ரொம்ப ஈஸியாக ரயான் தான் பண்ணணும், அவர் தானே க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் ரயான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்ஷிதா சொல்கிறாங்க, பவித்ரா கேட்டாங்க, நீ தான் செய்யணும்னு ஜாக் சொன்னால் என்ன பண்ணுவேன்னு. ஆனால் பண்ணுவேனே, நல்லா காட்டுவேன். அதில் ஓவியா இழுப்பாங்கல்ல, அதெல்லாம் எல்லோரும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. நேற்று தான் சொன்னேன் செம்ம நடிகைன்னு, இன்றைக்கி ரெட் கார்பெட் வந்துருச்சுல்ல இவளுக்கு அப்படின்னு அன்ஷிதா பயங்கர குதூகலமாக இருக்காங்க. இதில் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அதை பற்றி ரொம்ப யோசித்து அழுதுட்டுருக்கிற ஒரே நபர் ஜாக்லின் தான். இதில் போய் கார்டன் ஏரியாவில் போய் உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. அப்போ முத்து பேசுகிறாரு அவங்கக்கிட்ட. பேசும்போது இதையும் ஒரு டாஸ்க்காக எடுத்துக்க, 11 வாரமாக நாமினேஷனில் வர 10 வாரமும் உன்னை காப்பாற்றிருக்காங்க. இது வெளியில் எப்படி போகும் என்ன ஏதுன்னெலாம் யோசிக்காமல் இங்கே எல்லோரும் நம்ம பின்னாடி குத்துறதுக்கு தான் காத்துட்ருக்காங்க. விழுவோம், விழுந்து எழுந்திருப்போம், திரும்ப விளையாடுவோம், இதுதான் ஜாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களுக்கு மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்லாம் கொடுத்துட்ருக்காரு. எல்லாம் கொடுத்து முடித்து எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறமா பிக்பாஸ் எல்லாரையும் இதுக்கு வர சொல்கிறாரு, லிவிங் ரூமுக்கு. திரும்ப பார்த்தா கேக்ஸ் வந்திருக்கு, 13 பீஸ் ஆஃப் கேக்கு. ஆனால் இன்றைக்கி ஏன்னு தெரியல 1 hourல அதை கட் பண்ணிட்டாங்க. 1 hourல அந்த கேக் வந்த விவகாரத்தை காமிக்கல. 75வது நாளை கொண்டாடும் விதமாக ஒவ்வொருத்தராக 13 பீஸ் வந்திருக்கு. ஒவ்வொருத்தராக யாரோட இந்த விளையாட்டை ரொம்ப சந்தோஷப்படுறீங்க இந்த விளையாட்டை விளையாடுறதில்ல அப்படின்னு சொல்லி அந்த நபரை கூப்பிட்டு நீங்கள் கேட்க கொடுக்கணும். அவங்க அதை சாப்பிட்டுட்டு அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லணும் அப்படின்னாங்க. இதில் 2-3 ட்விஸ்டெல்லாம் வந்தது. ஃபஸ்ட்டு ஒரு பர்சனை சூஸ் பண்ணணுன்னா தீபக் தான் வந்தார். தீபக் முத்துவுக்கு கொடுத்தார். தனது பங்களிப்பை முழுமையாக கொடுத்துட்ருக்கான். தூங்கும்போதும் படுக்கும்போதும் எப்போ பாரு இந்த கேம்னே யோசித்து இந்த கேமுக்காகவே எல்லாம் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக எக்ஸ்பிளைன் பண்ணி, ஒவ்வொரு வாரமும் முத்து என்னென்ன எஃபர்ட்லாம் போடுறாரு அப்படின்னு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி முத்துவுக்கு கொடுத்தார். முத்துவும் அவரோட அக்செப்டன்ஸ் ஸ்பீச்சில் ரொம்ப நல்லா கொடுத்துட்டு, நான் இந்த மாதிரி தீபக் மாதிரி ஒரு ஆள் எனக்கு லைஃப் லாங் வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கேக்கை அக்செப்ட் பண்ணினாங்க. அடுத்தது முத்துவை கூப்பிட்டோன்னே முதல்ல இந்த வீட்டில் நான் நிறைய பேச ஆரம்பித்தது தர்ஷிகா கிட்ட. அவங்கக்கிட்ட எதை டிஸ்கஸ் பண்ணாலும் நான் எது தப்பு ரைட்டுனாலும் மூஞ்சிக்கு நேரம் சொல்லுவாங்க. அடுத்தாப்பில் எனக்கு இந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ் ஆனது சாச்சனா. அந்த பொண்ணு அவர் சொன்னாரே இப்படி ஒன்று, அதை நீ யோசிச்சியா, நீ எந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்க, எது சரி அப்படின்னு நல்லா சுட்டி காட்டி பேசுவாங்க. இந்த வீட்டில் குத்தம் சொல்கிறதுக்கு ஆள் இருப்பாங்களே தவிர அந்த குறைகளை களையறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இப்போ என்கிட்ட ஃப்ரீயாக பேசி எதுவாக இருந்தாலும் மூஞ்சிக்கு நேரம் நீ செஞ்சது தப்பு, நீ சொன்னது தப்பு அப்படிங்கிற ஒரு இது இருக்கிறது மஞ்சரி.
அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சரியை சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் அவரோட பாணியில் பெஸ்ட்டு காம்படிட்டர் எனக்கு ஜாக்கு, அருண் நல்ல நண்பர்னு எல்லாரையும் பற்றி ஒரு வாழ்த்து மடல் வாசிச்சுட்டு மஞ்சரிக்கு கொடுத்துட்டாரு. மஞ்சரி எகெயின் முத்துக்கு தான் கொடுத்தாங்க அவங்களோட ரீசன்ஸை சொல்லி. ஜாக்லின் தீபக்கு கொடுத்தாங்க. தீபக் வந்து அக்செப்டன்ஸ் ஸ்பீச் மட்டும் கொடுத்தாரு, ஏன்னா முதல்ல அவர் கொடுத்துட்டாருங்கிறதுனால. ரஞ்சித் ஜெஃப்ரிக்கும், ஜெஃப்ரி ரஞ்சித்துக்கும், ஏன்னா இவன் ரொம்ப என்ன மாதிரியே இருக்கான், இவர் வந்து இதுன்னு சொல்லி 2 பேரும் ஒருத்தருக்கு கொடுத்துட்டாங்க. ராணவ் அருணை கூப்பிட்டு கொடுத்தான். பிகாஸ் நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனே நீங்கள் வந்து என்ன விளையாடுறீங்கன்னு நான் சொன்னேன், ஆனால் அதுக்கப்புறம் அவர் கம்பேக் கொடுத்து ரொம்ப நல்லா விளையாடினார் அப்படின்னு சொல்லிட்டு ராணவ் வந்து அருணுக்கு கொடுத்தோடனே அருண் வந்து விஷாலுக்கு என்னுடைய சிறந்த நண்பன்னுட்டு. எல்லோரும் விஷால் அருணுக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் விஷால் கவுத்துட்டாரு, நேராக சௌந்தர்யாவுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ விஷாலுக்கு கொடுத்த உடனே சௌந்தர்யா வந்து ரயானை கூப்பிட்டு கொடுத்தாங்க. விஷால் வந்து என்னுடைய ஃபேவரேட். ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவர் மாறி போயிட்டார். 4 வாரத்துக்கு அப்புறம் அவருக்கு என்னமோ ஆயிடுச்சு, அவர் மாறி போயிட்டார். இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னே புரியலிங்க, பயங்கரமாக குழப்பினுதுங்க. முதல்ல நம்ம சந்தேகப்பட்டது தான் சௌந்தர்யா விஷாலுக்கு ரூட்டு போட்டிருக்கிற மாதிரி பேசுது அந்த பொண்ணு. அடுத்தாப்புல ரயான் வந்தோடனே நாங்கள் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டோம், அவன் எனக்கு அவ்வளோ கம்பெனி கொடுக்குறான், அது கொடுக்குறான், இது கொடுக்குறான்னு என்ன சொல்ல வருதுன்னே தெரியாமல் குழப்பி பட் ரயானுக்கு கொடுத்துருச்சு. அது ரயான் வந்து எகெயின் சவுண்டுக்கு, ஏன்னா அவங்க வந்து எனக்கு ரொம்ப நல்ல ஒரு தோழி, வெளியில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் மிஸ்ஸே பண்ணாத அளவுக்கு என்னை என்டர்டெயின் பண்ணி இந்த வீட்டில் வச்சுருக்கா, அது இதெல்லாம் கதையெல்லாம் சொல்லி கொடுத்த உடனேயே ஜாக்லினுக்கு மூஞ்சி செத்து போச்சு. அடுத்தாப்புல அன்ஷிதா பவித்ராக்கும், பவித்ரா அன்ஷிதாவுக்கும் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே ஜாக்லின் வந்து எழுந்து போய் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே சௌந்தர்யாவுக்கும் ரயானுக்கும் தெரியும் இவங்க 2 பேருமே கொடுக்கல, அவங்க வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிக்கலைங்கிற மாதிரி தான் அவங்க அழறாங்கன்னுட்டு. சௌந்தர்யா சொல்லுது, டேய் நம்ம ஏதாவது பண்ணினோன்னா நான் கோவப்படுவேனே, அதுக்காக கொடுக்காதேன்னு சொல்லுவா, அதனால தான் என் மனசில் இருக்கிறத சொல்லி நான் உனக்கு கொடுத்தேன், நீ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்ச, அதுக்கு போய் இப்படி அழறாளேங்கிற மாதிரி. சரி நம்ம முத்துக்கிட்ட போய் கேட்போம், அவன் தெளிவாக சொல்லுவானான்னு பார்ப்போன்னு ரயான் சொன்னோன்னே அவன் சுற்றி பேசி குழப்பி விட்ருவான் நம்மளையேன்னுட்டு விஷாலை கூப்பிட்டு வச்சு கேட்குறாங்க, நாங்கள் என்ன பண்ணினோம், எதுக்காக இந்த விஷயத்தை கேட்காம நேத்திக்கு நடந்த டாஸ்க்கு, நேத்தி கொடுத்த நாமினேஷன் பாஸ்ன்னு எங்கெங்கேயோ கேட்டுட்ருக்காங்க. அப்போ ஜாக்லின் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய ரெட் கார்பெட்டை அவங்களே போட்டு போகும்போது ரயானை கூப்பிட்டு மஞ்சரி வந்து சொன்னாங்க, இதையும் ஒரு டாஸ்க்காக எடுத்துக்கோ, இதை வந்து இதுவாக நினைக்காத, நான் போடுறேன் உனக்கு, எனக்கு இது ஒரு வேலையாட்டம் தெரியல, நான் உனக்காக பண்ணுறேன், என்னை வந்து ஒஸ்ட் பர்ஃபார்மர்னு சொல்லும்போது என்னை ஒரு பொம்மையாக மதித்து எனக்கு எல்லோரும் சாப்பாடு ஊட்டணும், என்னை கூட்டிகிட்டு போகணுங்கும்போது நான் பண்ணினேன் இல்லையா, அந்த மாதிரி இதை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போடுறாங்க. பிக் பாஸே அனௌன்ஸ் பண்ணி ரயானை கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு டியூட்டி இருக்குது, அதை பண்ணாமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாரு. அதாவது காலம்புறலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. 75 நாள் ஆச்சு, இன்னமும் இவங்க யாரும் சீரியஸாக எடுத்து விளையாட மாட்டேங்கிறாங்க அப்படின்னுட்டு. அவர் வந்து கேட்ட உடனே மஞ்சரி போட்டுட்ருக்காங்க. பிக் பாஸே கேட்டார், உங்களுக்கு யார் ரெட் கார்பெட் போடணுன்னொன்னே மஞ்சரி போடட்டும் பிக் பாஸ் சொல்லிட்டாங்க. ஓகே சாரி ரயான், நீங்கள் போய் உங்களோட வேலையை கண்டினியூ பண்ணுங்கள் அப்படின்ன டோன்லேயே ஒரு ஹார்ஷ்னஸ் இருந்தது. ஆனால் இவங்க யாருக்கும் அது புரியல. அடுத்தாப்பில் இது பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு அதுக்கு கூப்பிட்ட உடனே நடந்து முடிந்த டாஸ்கின் அடிப்படையில் 3 பெஸ்ட்டு பர்ஃபார்மர். அதுலேயும் பார்த்திங்கன்னா அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி அண்ட் ரஞ்சித் யார் தன்னுடைய டீமில் விளையாடினாங்க, ப்ளஸ் யாரை சொன்னால் நமக்கு சேஃபு அப்படின்னு ரஞ்சித். ஆனால் இது கடைசியில் சுற்றி வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மர்ஸாக பவித்ரா, ஜெஃப்ரி அண்டு முத்தூட்டை வந்து நின்றுது. அப்படியே பாராட்டு மழை. இல்லைன்னா ஒரேடிக்கு இவங்க சரியாக பண்ணல, அது சரியாக பண்ணல, ரூலை பிரேக் பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, இப்படியே தான் பேச்சு. அடுத்தது சிறந்த பங்களிப்பு தராத நபர்களில் சௌந்தர்யாவும் அன்ஷிதாவுக்கு எல்லாருமே ஆல்மோஸ்ட் சொன்னாங்க டிஃப்ரெண்ட் ரீசன்.
என்னன்னா அன்ஷிதா வந்து ப்ரோவோக்கிங்காக பேசினாங்க. எல்லாரையும் நாள் ராணவ் வந்து அவன் ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் யாரையும் இனிமேல் ஆக்ட் பண்ணுறான்னு சொல்லாத, அது தப்பாக போயிடும்னு சொன்னதுக்கு அப்புறமாவும் நேத்திக்கு ஜாக்லினா ஆக்ட் பண்ணுறான்னு சொன்னாங்க. இந்த டாஸ்கில் யார் கரெக்டாக விளையாடினாங்க, யார் தப்பாக விளையாடினாங்கங்கிற ஒரு கன்ஃபியூஷன், ஒரு டிபேட்டு வீட்டில் போயிட்டே இருக்குது. ஸோ எல்லாருமா சேர்ந்து சௌந்தர்யா அண்ட் அன்ஷிதா ரூல் பிரேக்கிங் எல்லாம் சொல்லி, ஏன் அதே டீமில் இருந்த ஜெஃப்ரி ரூல் பிரேக் பண்ணலையா, அவன் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆகிட்டான். அதே ரூமில் இருந்த பவித்ரா ரூல் பிரேக் பண்ணலையா, அவளையும் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுத்துட்டீங்க. ஸோ இவங்க என்ன பேசிஸில் போடுறாங்கங்கிறது யாருக்குமே கிளியராக இல்லை. அவங்கவங்களுக்கு இருக்கிற ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டு, பர்சனல் வெஞ்சன்ஸு, எனக்கு இவனை பிடிக்கும் நான் இவனுக்கு கொடுப்பேன், எனக்கு இவனை பிடிக்காது இவனுக்கு நான் கொடுக்க மாட்டேன், இப்படியே தான் போயிட்டுருக்கு. பிகாஸ் பாருங்கள், விஷால் அண்டு இவன் அருண் 2 பேருமே பிங்க் டீம் தான். தட் இஸ் பவித்ரா, ஜெஃப்ரி அண்ட் அன்ஷிதா மட்டும்தான் ஒழுங்காக விளையாடினாங்க. அவங்க தான் முதல்லேருந்தே எல்லா ரூல்ஸையும் பிரேக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் விஷாலுக்கு ரொம்ப பிடிச்ச அன்ஷிதா அந்த டீமில் இருந்ததுனால அந்த டீம் தான் பெஸ்ட்டாக விளையாடினது. இது ஒரு மாதிரி பயஸ்டாக தான் இவங்க 2 பேருமே இருந்த மாதிரி இருந்தது. தீபக் முன்னாடியே சொன்னார், எப்போ வேணாலும் நீங்கள் பாருங்கள், பெஸ்ட்டு பெர்ஃபார்மருக்கு என் பேரை அந்த பசங்க 2 பேரும் சொல்லவே மாட்டாங்க, அவங்களுக்கு என்னமோ என் மேலே ஒரு கடுப்பு அப்படின்னு சொல்லி முன்னாடியே சொல்லியிருக்காரு அவர். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரியே தொடர்ந்தது. இது முடித்த உடனே ரயானும் ஜாக்லினும் விஷாலை நிற்க வச்சு நல்லா கேள்வி கேட்டாங்க. நல்ல ஒரு கேப்டனாக நல்லா ஒழுங்காக எல்லாரையும் பேலன்ஸ்டாக கொண்டு போயிட்டு இருந்த விஷால் இந்த டாஸ்கில் அவர் வெளியில் போனதுக்கப்புறமா அன்ஷிதா அண்ட் டீமுக்காக விளையாடினது ரொம்ப நிறைய. இன்றைக்கி அதுதான் கேட்குறாங்க, முதல்ல எல்லோ டீமை வந்து நீ அடித்து காலி பண்ணியிருந்தானா மொத்தமாக காலியாகிருக்கும், பிங்க் டீமை அடித்து காலி பண்ணிவிட்டு ரெட்டும் ப்ளூவுமா நீங்கள் விளையாடியிருப்பீங்க. ஆனால் நீ என்ன பண்ணின, நீ வந்து பிங்க் டீமுக்காக, தட் இஸ் ஜெஃப்ரி டீமுக்காக போய் விளையாட ஆரம்பித்து அவங்க மொத்தமாக உன் டீமையே காலி பண்ணிட்டாங்க, அவங்க உன்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஏன்னா சௌந்தர்யா ஒத்தி மட்டும்தான் அவங்களுடைய கோட்டையை காப்பாற்றிட்டு இருந்தாங்க. இவங்க ஜென்ஸ் 2 பேரும் அன்ஷிதா அண்டு பவித்ராவோட கோட்டையை காப்பாற்றுறதுலையே மும்முரமாக இருந்தாங்க. ஸோ மொத்தமாக இவங்களோடதும் போயிடுச்சு. அண்ட் எல்லோவை யாரும் டச்சே பண்ணலை, ப்ளூவை காலி பண்ணுறதுலையே தான் மெயினாக குறியாக இருந்தாங்க. ஸோ ப்ளூ ஃபஸ்ட்டு ரெட்டை காலி பண்ணி வெளில அனுப்பிச்சிட்டோன்னா பிங்க் ஒன்றுத்தை மட்டும் இது பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு அதுக்கப்புறம்தான் நாங்கள் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கே வந்தோம் அப்படின்னு எல்லோ டீம் வந்து சொல்லி நிறைய நாள் அந்த டிபேட் போயிட்டு இருந்தது. இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்தது கேப்டன்ஷிப் டாஸ்க் வந்தது ஈவினிங். அங்கே ஆரம்பிச்சதுங்க பிரச்சனை. ஆக்சுவலாக இந்த தடவை பவித்ரா, ஜெஃப்ரி அண்டு முத்து 3 பேருமே டாஸ்க்குன்னு வந்தால் சளைக்காமல் விளையாடுறவங்க. ஸோ பிக் பாஸ் அருமையாக ஒரு இதை யோசித்து 3 பேருக்கும் ஈவனாக இருக்கணும். ரொம்ப ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் பவித்ராவாலேயோ முத்துவாலேயோ, அதுவும் இந்த 3 நாளாக அடி வாங்கிட்டு வேறு இருக்கிறதுனால பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 கோல் போஸ்ட்டு, அதில் அவங்கவங்க கார்ட் பண்ணணும். நல்ல பெரிய பால், நாட் ஈவன் சின்ன பால், பெரிய ஜிம் பால் கொடுத்து அதை வந்து உங்கள் கோலுக்குள்ளே கோல் போட விடாமல் தடுக்கணும். இதுதான் டாஸ்க்குன்ட்டார். ஆரம்பித்த சில நிமிஷங்கள்லேயே எதேச்சியாக ஜெஃப்ரி அடித்த பந்து முத்து மேலே பட்டு ஜெஃப்ரியோட கோலுக்குள்ளே போயிடுச்சு. ஜெஃப்ரி அவுட்டு. ரைட்டு. அடுத்தது பவித்ராவும் முத்துவும் நல்லா விளையாட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது முத்து ஒரு தடவை கூட அதை டிஃபெண்ட் பண்ணாமல், நான் நகர்ந்துக்கிறேன், நீ இந்த பக்கமாக அடித்து உள்ளே விட்டுரு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு 4 தடவை பாவம் அவர் முடிவு பண்ணிட்டாரு. பாவம் 4 தடவையாக அந்த பொண்ணு இது பண்ணுது, இன்றைக்கி வந்திருக்கு, சரி அதுக்கு விட்டு கொடுத்துருவோம். இது என்னத்துக்காக விட்டு கொடுக்கணும்? இந்த டாஸ்க் லெட்டர் வந்த உடனே பிக் பாஸ் சொன்னார், இதை ஈஸியாக எடுத்துக்காதீங்க, இது வந்து 13வது வாரத்துக்குள்ளே நீங்கள் நுழையறதுக்கான உங்களுடைய டிக்கெட், இது தட் இஸ் டிக்கெட்டு ஃபினாலே வீக்கில் நுழையறதுக்கு இது டிக்கெட்டு. 12வது வாரம் எப்படியும் கடந்துருவீங்க, 13வது வாரத்தில் நீங்கள் கேப்டனாக இருந்தால் உள்ளே நுழைஞ்சிடலான்னுட்டு. மேபி அதனால தான் பவித்ராவும் வரணும்னு நினச்சி கொடுத்தாரா? ஏன்னா நேற்றுக்கு அன்ஷிதா விளையாடினதை விட பவித்ரா விளையாடினது இவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது. அந்த பொண்ணு நேர்மையாக விளையாடுதுன்னு முத்துக்கு எப்பயுமே ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குது அந்த பொண்ணை பற்றி. அதனால் விட்டு கொடுத்தாரா? ஆனால் இது விட்டு கொடுத்தாருங்கிறது அப்பட்டமாக தெரிந்தது.
பிக் பாஸ் திரும்ப திரும்ப கூப்பிட்டு கேட்டார். ஃபஸ்ட்டு விஷாலை கூப்பிட்டு என்னாச்சு விஷால் அப்படின்னு கேட்டார். அடுத்தது பவித்ராவை கூப்பிட்டு பவித்ரா உங்களுக்கு இது கரெக்டாக தெரிஞ்சுதா அப்படின்னு கேட்டார். பவித்ராவும் வின்னுன்ன உடனே ஆன்னு சிரிக்காமல் அவங்க சொன்னாங்க, முத்து எனக்கு இது ஃபேராக தோணலை, ரீமேட்ச் போகலாம் வாங்க வாங்கன்னுட்டு. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே நான் கேப்டன் எனக்கு குஷி தான் அப்படின்ட்டாங்க. ஆனால் 12வது வாரம் இந்த டாஸ்க்கை ஈஸியாக எடுத்துக்காதீங்கன்னு டாஸ்க் லெட்டரில் மென்ஷன் பண்ணி வேறு அனுப்பிச்சிருக்கும்போது முத்து செய்த இந்த செயல் ரியலி கண்டிக்கத்தக்கது. பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. பவித்ராக்கிட்டேயும் கன்வின்சிங்காக இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நடந்துள்ளவற்றை மனதில் கொண்டு செயல்படுத்தி பார்த்தோன்னாக்க நீங்கள் 12வது வாரத்தில் இருக்கீங்க. ஸோ விட்டு கொடுத்து ஆடாதீங்கன்னு எவ்வளோ தடவை சொல்லியிருப்போம். உங்களுடைய இந்த விளையாட்டை இது பண்ணுறதுக்காக பின்னாடி 500 பேர் இதுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அத்தனை பேருக்கும் காலம்பரை கேக் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் நன்றியெல்லாம் சொன்னீங்க, எல்லாம் பண்ணினீங்க. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு மண்டையை உடச்சி ஒரு கேம்னு ஒன்றுத்த கொடுத்தா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 5 நிமிஷத்தில் தூக்கி கொடுத்துட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எப்படி நியாயமாக இருக்கும்? உங்களுடைய எல்லாரோட உழைப்பையும் நீங்கள் வீணாக்கிட்டீங்க, உங்கள் குறிக்கோளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படி இப்படின்னு சொல்லி இதை லைட்டாக எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி நான் உங்ககிட்ட எவ்வளவோ தடவை சொல்லியிருக்கேன், இந்த விளையாட்டை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. யார் திட்டினாலும் சரி என்ன பண்ணாலும் சரி இவங்க அப்படியே தொடச்சி விட்டு சரி இப்போ அடுத்ததில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. ஆனால் முத்து இன்றைக்கி அது பண்ணினது பெரிய தவறு. அவர் சரி நமக்கு கேப்டன்ஷிப் போகலைன்னா கூட அடுத்த வாரம் நம்ம நாமினேஷன்லேருந்து வந்துடுவோம், இந்த பொண்ணு பாவோன்னு நினச்சி விட்டுட்டாரா? இது அப்பட்டமாக தெரிந்தது விட்டு கொடுத்ததுன்னுட்டு. அதுக்கு தண்டனையாக இந்த வாரத்துக்கான கேப்டன்ஷிப் டாஸ்க்கு ரத்து செய்யப்பட்டது. அதே மாதிரி ரயான் வாங்கினது தான் கடைசி நாமினேஷன் ஃப்ரீ பாஸ். இதுக்கப்புறம் யாருக்கும் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கும் கிடையாதுன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டார் பிக் பாஸ். இட் வாஸ் அ பிக் ப்ளோ. முத்து அழ ஆரம்பிச்சிட்டார். ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே வருத்தப்பட ஆரம்பித்தாங்க. உடனே இது நேற்று வரைக்கும் பேசாமல் இன்று மார்னிங் வரைக்கும் பேசாமல் இருந்த அருண் கூட முத்து கிட்ட சமாதானமாக இதுக்கெல்லாம் பெருசாக எடுத்துக்காத, நம்ம எல்லாருக்குமே இது கொடுத்த ஒரு இந்த காலாக எடுத்துப்போம் அப்படின்னு நல்லா எல்லாருமே பேசினாங்க. கிட்டத்தட்ட 2-2.5 மணி நேரமாக முத்து அழுதுகிட்டே இருந்தார். பிக் பாஸ் சாரி பிக் பாஸ் இது ஏதாவது ட்ராமா பண்ணுறாரா, இதுக்கு பின்னாடி ஏதாவது இருக்கா தெரியல. எல்லாரும் சமாதானப்படுத்துகிறாங்க. அடுத்தாப்புல பவித்ரா கிட்ட போய் பேசிட்டு உட்காந்துட்ருக்காரு. இது என்னுடைய கனவு, எங்கள் கிராமத்துலாம் என்ன மாதிரி இருக்கிறவனுக்கெல்லாம் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது. 10,000 20,000 பசங்க சினிமா கனவோடு இருக்காங்க, எங்களெல்லாம் யாரும் மதிக்கவே மாட்டாங்க. 106 நாள் கழிச்சு நான் கப்பை கையில் பிடிக்கிறேனோ இல்லையோ அந்த மேடையில் போய் நின்றுணும், அவங்க எல்லாரோட கனவையும் நான் நனவாக்கணும்னு நினச்சேன். ஒரு நாளில் மிஞ்சி போனால் ஒரு 50 செகண்ட் 1 நிமிஷம்தான் வீட்டை பற்றியும் வெளி உலகத்தை பற்றியும் நினைப்பேன். மற்ற நேரம்லாம் இந்த வீட்டை பற்றி தான் நினைப்பேன், இங்கே எல்லாத்தையும் ஒழுங்காக செஞ்சிடணும்னு நினைப்பேன். அப்புறம் எந்த இதில் இந்த டாஸ்க்கை நீங்கள் பவித்ராவுக்கு விட்டு கொடுத்தீங்க? இது தெளிவாக தெரியுறது விட்டு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு. வெளியில் உங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கிற அந்த ஒரு தைரியத்துலையா? அப்படி இருந்தாலுமே பிக் பாஸ் சொன்னது பர்ஃபெக்ட்லி கரெக்ட். இது தவறு. ஸோ பெரிய ப்ளோ இவங்க எல்லாருக்குமே. ரூலை பிரேக் பண்ணுறது தப்பு, அதையும் விட்டு கொடுக்க பிளான் பண்ணியிருக்கார், பக்காவாக பிளான் பண்ணியிருந்திருக்கார். ஸோ பிக் பாஸ் அதுக்கப்புறம் அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணலை, இவங்க யார்கிட்டையும் பேசவும் இல்லை, எதுவும் சொல்கிறதுக்கும் தயாராக இல்லை. எல்லாரையும் பெட்ரூம்குள்ளே போங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாரு. பவித்ரா உண்மையிலேயே சாரியாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. நீ எனக்குங்கிறதுக்காக நீ விட்டு கொடுத்தியா முத்து அப்படின்னு கூட கேட்குறாங்க. இல்லை பவித்ரா, அந்த நேரத்தில் எனக்கு போன வாரம் நான் அனாதையா, எஸ் இது மேபி இருக்கலாம், போன வாரம் நான் அனாதையாக நின்னேன், என் பின்னாடி ஒத்தனும் வரல, இந்த பவித்ரா பொண்ணு கூட அவங்க பின்னாடி தான் போச்சு, இந்த வாரம் இந்த பொண்ணு அம்போன்னு தனியாக நிற்குது, நம்ம இப்பயும் அதை இது பண்ணி நம்ம ஜெயிச்சிட்டோன்னா அப்படின்னு நினச்சிருக்கலாம். அதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது தவறு இல்லையா? இவருடைய விளையாட்டை இவர் காமிச்சிருக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் போராடினதுக்கப்புறம்
போயிருந்தா கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. போராட்டமே இல்லாமல் நான் நகர்ந்துக்கிறேன், இந்தா நீ கோல் அடிச்சுக்கங்கிற மாதிரி நகர்ந்து போனது வந்து நல்லா இல்லை. அதுக்கு அடுத்தாப்புல அதோட முடிச்சிட்டாங்க ஆக்சுவலாக இவங்க எபிசோடை. பட் அதுக்கப்புறம் ஸ்பான்சர் டாஸ்க் வந்தது, அரோமா டைரி ப்ராடக்ட்ஸு. 2 குரூப்பாக ஆகி என்னென்னமோ ஒரு ஸ்வீட் டிஷ்ஷு, ஒரு யோகட் என்னெல்லாமோ ப்ரிப்பேர் பண்ணாங்க. அது பி டீம், தட் இஸ் விஷால் அவங்க இருக்கிற டீம் வந்து வின் பண்ணாங்க. விஷால், அன்ஷிதா, பவித்ரா, ஜெஃப்ரி அண்டு அருண் அவங்க டீம் அதை வின் பண்ணினாங்க. இதுக்கு நடுவர்களாக ரஞ்சித், ராணவ் அண்டு சௌந்தர்யா இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு அரோமாலேருந்து டின்னர் கார்டன் ஏரியாவில் கம்ப்ளீட்டாக டேபிள்லாம் செட் பண்ணி அருமையான டின்னர் ரெடி பண்ணப்பட்டிருந்தது. இவங்க விளையாட்டை கம்மியாக விளையாடினாலும் பிக் பாஸ் இவங்களுக்கு கொடுக்குற வசதிகளை, தருகிற வாய்ப்புகளை கொடுக்க தவறுவதில்லை. அதை இவங்க பயன்படுத்திக்கிட்டு இன்னும் நல்லா விளையாடணும். இதை யார் சொல்ல முடியும்? மேபி ஃப்ரீ டாஸ்க் வந்து ஃபேமிலி உள்ளே போச்சுன்னா அவங்க சொல்லலாம். என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். நாளைக்கு யார் வெளில போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, நாளைக்கு பார்க்கலாம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இன்றைக்கி நடந்த இந்த முத்துவினுடைய செய்கை, பிக்பாஸினுடைய அறிவிப்பு, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.